ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 15 டாபிக் பிழை திருத்தம் ஒரு எப்பெல்லாம் வரும் எப்பெல்லாம் வரும்னு பார்க்கலாம். உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகிற சொற்களுக்கு முன்னாடி வரும். இதே உயிர்மை எழுத்த ஸ்டார்ட் ஆகிற சொற்களுக்கு முன்னாடி வரும். முதல் கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துதல், சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இதில் பார்க்கும்போது கல்வி ஓர் அணிகலன், இதுதான் சரியான விடை. ஏன்னா இங்கே உயிரெழுத்து இருக்கு, அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரும். அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துதல் ஒரு இதுக்கு சரியான விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஏன்னா இங்க உயிரெழுத்து அழகிய, ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். இது உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். அடுத்தது மூன்றாவது கேள்வி. பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான விடை சென்னை ஒரு மாநகரம். ஏன்னா உயிர்மை எழுத்து, அதனால தான் வரணும். மற்ற எல்லாத்துலேயும் தப்பாக கொடுத்துருக்கு. நாலாவது கேள்வி பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. இங்க தவறா இருக்க தொடரை கேட்டிருக்காங்க. இதுல தவறா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்ததுன்னு இருக்கு. உரல் இருக்கு இல்லையா, இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், ஆனா இங்க ஒருன்னு வந்திருக்கு, அதனால இது தவறு. மற்றதெல்லாம் பார்க்கும்போது மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது, இது சரி. காட்டின் நடுவே ஆலமரம் இருந்தது, இதுவும் சரி. ஊரில் தாமரை குளம் இருந்தது, இதுவும் சரி. ஆனா இதுதான் தவறான தொடர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துதல் ஒரு இதுல சரியான விடைன்னு பார்க்கும்போது ஏரி, இதுதான் சரியான விடை. மற்றதெல்லாம் தவறு. ஆறாவது கேள்வி பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. எது சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல அஃது இல்லாத இடத்தில் அசைவும் இருக்காது, இதுதான் சரி. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வரணும். இங்க பார்த்தோம்னா இல்லாதன்னு இருக்கா உயிரெழுத்தா, ஸோ இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வந்திருக்கணும், அதனால இது சரி. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இதுவும் உயிரெழுத்து, அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும், இதுவும் சரி. அடுத்தது பிழை திருத்துக. கரடி ஒரு அனைத்துண்ணி, இதுல ஒருன்னு கொடுத்துருக்கு, சரியா இல்லையான்னு பார்க்கணும். தான் வரணும், ஏன்னா அனைத்துண்ணி இல்லையா, இது உயிர் எழுத்து இல்லையா, அதனால தான் வந்திருக்கணும். எட்டாவது கேள்வி. நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்கு. அது டேஷ் இனிய பாடல். சரியான விடை இனிய பாடல். ஒன்பதாவது கேள்வி. பிழை திருத்துதல். இதுல சரியா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு மாடு, மற்றதெல்லாம் தவறு. பத்தாவது கேள்வி பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான விடை இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இதுதான் சரி. 11வது கேள்வி பார்க்கலாம். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இங்க எண்ணடைன்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை தான் எண்ணடைன்னு கொடுத்துருக்கு. 1 கூட்டல் ஐயம், இதுல சேர்த்து எழுதணும்னா என்ன வரும்னா சரியான விடை ஐயம். 12வது கேள்வி பார்க்கலாம். சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு மரம் தெரிகிறது, இதுதான் சரியா அமைஞ்சிருக்கு. 13வது கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துக. ஒரு பகல், இதுதான் சரி.
14வது கேள்வி, 1 கூட்டல் தலைவன் சேர்த்து எழுதணும்னா ஒரு தலைவன். அடுத்தது 15வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்கு. இது சரியான விடை ஒரு குலம். 16வது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. இங்க தவறா இருக்க தொடரை தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுதான் தவறா இருக்கு. மற்றது பார்க்கலாம். மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. இது சரி. ஏன்னா உயிர்மெய் எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது. இதுவும் சரி. ஓர் ஊரின் நடுவே தாமரை குளம் இருந்தது. இதுவும் சரி. ஆனா இங்க வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்ததுன்னு இருக்கு. இது ஓர் உரல் தான் வரணும். அதனால இதுதான் தவறு. 17வது கேள்வி பார்க்கலாம். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இதுல சரியான விடை ஓர் அடர்ந்த காடு. இதுதான் சரி. அடுத்தது 18வது கேள்வி, பிழை திருத்துதல். இதுல சரியான விடைன்னு பார்க்கும்போது ஓர் அறிவு. சேர்த்து எழுதியிருக்காங்க. ஓர் அறிவு தான் வரும். மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தா ஒருன்னு தான் இருக்கு. அப்போ எல்லாமே தவறு. இதுதான் சேர்த்து எழுதி ஓர் அறிவுன்னு இருக்கு. 19வது கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துக. ஓர் உலகம். 1 கூட்டல் உலகம் சேர்த்து எழுதுனா ஓர் உலகம் தான் வரும். 20வது கேள்வி, இதுல எது சரியா இருக்குன்னு பார்க்கலாம். ஓர் ஊர். இதுதான் சரியா இருக்கு.